இந்த சட்னி அரைச்சி பாருங்க, எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த ரெண்டையும் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம லைட்டாக ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்ததுக்கு பின்னாடி இது கூட ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். நான் போடுற இந்த பச்சை மிளகாய் காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது, அதனால நான் 2 சேர்த்துருக்கிறேன். அடுத்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 3லேருந்து 4 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடுறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கினதுக்கு பின்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட்னால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திங்கன்னா தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு. இப்போ நமக்கு சட்னி ரெடி. இதில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகையும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரையும் உளுந்தம்பருப்பு சேர்த்து உளுந்தம்பருப்பு பொன்னிறமாகவும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதில் அடுத்து 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாத்தையும் வதக்கி அப்படியே தூக்கி சட்னியில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 10 இட்லி ஆனாலும் கொண்டான்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.